इस सुबह के समय में भी प्रभु की महान कृपा हमारे बीच में है. இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை நம் மத்தியில் இருக்கிறது. कितने लोग खुश है? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். आनंदित रहो. मैं फिर से कहता हूँ, आनंदित रहो. சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். पौलुस बार बार है ना लोगों को कहता है आनंदित रहो. मैं फिर से कहता हूँ, आनंदित रहो. பவுல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். शांति और खुशी ही क्रिश्चियन लाइफ का सबसे बड़ा धन है. சந்தோஷமும் சமாதானமும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்தவர்களுடைய சொத்து. A great treasure, and a big treasure that we received in Christ Jesus is the joy and the peace that we received in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றிருப்பதுதான் நமக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. यीशु मसीह कहता है, मैं ऐसे शांति दूंगा जो इस दुनिया नहीं दे सकता है. நான் இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்று சொல்லுகிறார். वो इस दुनिया जैसा नहीं है. இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி கிடையாது, கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லுகிறார். मैं वो खुशी दूंगा जो स्वर्ग से आने वाली खुशी है. ये இது வானத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். There are two different joy and peace out there. One is from the earth and another is from the unseen, the heavenly realm. ரெண்டு விதமான சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. ஒன்று இந்த உலகத்திலிருந்து வருகிற சந்தோஷம் சமாதானம், ஆனால் இன்னொன்று இருக்கிறது பரலோகத்திலிருந்து வருகிற சந்தோஷம் சமாதானம். यीशु मसीह हमें वो वाले खुशी देने आया जो इस दुनिया कभी नहीं दे सकता वो चीज. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகம் கொடுக்கவே முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கே வந்தார். इसलिए यूहन्ना में अगर आप पढ़ के देखेंगे, वहां पे यीशु कहता है, मैं वो वाले शांति आपको दे रहा हूँ जो इस दुनिया कभी नहीं दे सकता है. அதனாலதான் யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது, என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லுகிறார். So आपके और मेरे जीवन का सबसे बड़ा धन यही है. இந்த நம்ம வாழ்க்கையில இதுதான் ஒரு பெரிய சொத்து, ஒரு பொக்கிஷம். वो शांति और समाधान को खोना नहीं किसी भी स्थिति में, कोई भी हाल में. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் நமக்குள் இருக்கிறதான இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து விடக்கூடாது. स्वर्गीय शांति और स्वर्गीय समाधान कैसे हमारे हृदय में दिया जाता है? பரலோக சந்தோஷம், பரலோக சமாதானம் எப்படி நம்மளுடைய இருதயத்தில் அளிக்கப்படுகிறது? Through the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக தான் அந்த சந்தோஷம் சமாதானம் அளிக்கப்படுகிறது. जब एक बंदे के हृदय के अंदर होली स्पिरिट का राज्य, द किंगडम, पवित्र आत्मा जब एक बंदे के हृदय को राज्य करता है, माइंड को राज्य करता है, then only he can possess you with that peace and joy. எப்ப ஒரு மனிதன் அவனுடைய இருதயம், மனது பரிசுத்த ஆவியானவரின் கீழ், ஆளுகையின் கீழ் இருக்கிறதோ, அப்பதான் முழுக்க முழுக்க அந்த பரலோக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவன் கட்டப்படுகிறான். तभी वो भर सकता है. जब पवित्र आत्मा उसके मन को कंट्रोल करना शुरू करता है, तभी होली स्पिरिट विल स्टार्ट possessing you with peace and joy of that realm.
heavenly realms. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதையும் இருதயத்தையும் அவர் ஆளுகை செய்யும் பொழுதுதான் காணப்படாத உலகத்தில் பரலோகத்தில் இருக்கிறதான அந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தையும் உங்களுக்கு அளிக்க முடியும். So Holy Spirit आपके माइंड को कंट्रोल करना बहुत जरूरी है. इसे यही हम 2-3 दिन से बात करते हुए 2-3 நாட்களாக இதைதான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனதையும் இருதயத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். Every dark world है ना, जो अंधकार का जो दुनिया है, यहाँ पे लाइट वर्ल्ड भी है और अंधकार का वर्ल्ड भी है. இந்த பூமியிலே ஒளியின் பூமியில 2 விதமான உலகம் இருக்கிறது. உலகங்கள் இருக்கிறது, வெளிச்சத்தின் உலகங்கள் இருக்கிறது, இருளின் உலகங்களும் இருக்கிறது. डार्क वर्ल्ड भी होता है और लाइट वर्ल्ड भी होता है. ஒளி உலகங்களும் இருக்கிறது, இருளின் உலகங்களும், இருளின் अंधकार உலகங்களும் இருக்கிறது. सो ये डार्क वर्ल्ड का राज्य है ना, एक बंदे के माइंड को अगर कंट्रोल कर रहा है, இருளின் अंधकारத்தின் அந்த உலகமானது ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது उसका हृदय में शांति समाधान कभी फील नहीं हो सकता है. அந்த மனிதனுடைய இருதயத்துல ஒரு நாளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவன் உணரவே முடியாது. इसलिए पौलुस रोमियो के अध्याय 8 में कहता है, அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரம் பவுல் சொல்லுகிறார், शारीरिक सोच मृत्यु है. மாம்ச சிந்தை மரணம். शारीरिक सोच मृत्यु है. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறார். देखो, मृत्यु को यीशु मसीह क्रूस में जीत लिया. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து விட்டார். फिर भी मृत्यु अभी भी लोगों के जीवन में राज्य कर ही रहा है. ஆனாலும் இப்ப வரையும் மரணமானது ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. कैसे अभी भी मृत्यु का राज्य कैसे लोगों की जिंदगी में काम कर पा रहा है? எப்படி இப்ப வரையும் மரணம் எப்படி ஏன் ஆளுகை செய்ய முடியுது? Through the minds of the people. உங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனதின் மூலமாக தான் ஆளுகை செய்கிறது. कैसे? எப்படி? शारीरिक सोच, अभी भी लोगों की सोच जो है शारीरिक में ही फंसा पड़ा है. இப்ப வரையும் ஜனங்களுடைய சிந்தை அது மாம்ச சிந்தையாக அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. जब तक शरीर के अंदर हमारा सोचने की तरीका, हमारा हार्ट्स एंड माइंड आर टोटली पोसेस्ड बाय द फ्लैश, मैं कह रहा हूं हृदय में जीवन की, हृदय आपका हार्ट में जीवन राज्य कर नहीं सकता है. எப்ப வரையும் ஒரு மனிதனுடைய சிந்தையானது மாம்சத்தினாலும் அவனுடைய யோசனை மாம்சத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதோ அப்ப வரையும் அவனுடைய இருதயத்திலே தேவன் தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உணர முடியாது. ஜீவன் ராஜ்ய ஜீவன் ஆளுகை செய்ய முடியாது. The heart that is possessed by the Holy Spirit, உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கும் பொழுது एक हार्ट के अंदर होली स्पिरिट राज्य करता है. ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆவியானவர் ஆளுகை செய்வார் என்றால் जीवन राज्य करेगा. ஜீவன் கண்டிப்பாக அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். होली स्पिरिट का राज्य का मतलब பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என்றால் ஜீவனின் ஆளுகை. जीवन राज्य करेगा आपके हृदय को. पवित्र आत्मा आपके हृदय में राज्य कर रहा है, इसका मतलब जीवन राज्य कर रहा है. So आपका हार्ट एंड माइंड कितना ज्यादा स्पिरिचुअल बन रहा है. உங்கள் இருதயமும் உங்கள் மனமும் எத்தனை அதிகமாக ஆவியின் கீழ் ஆளுகை செய்யப்படுகிறதோ तभी आप स्पिरिचुअली है ना सोच पाएंगे. फिर
அப்பதான் நீங்க ஆவிக்குரியவர்களாக நீங்கள் யோசிக்க முடியும், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். ஜீவனின் ஆளுகை அப்பதான் ஒரு மனிதனுடைய இருதயத்துல வெளிப்படும். जीवन का राज्य तभी एक बंदे के हृदय में राज्य करेगा. जीवन அப்பதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய முடியும். ठीक है, अभी प्रॉब्लम यहीं पे आ रही है पास्टर जी, हम स्पिरिचुअली माइंडेड कैसे बन पाएंगे? பாஸ்டர், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் எப்படி மாற முடியும்? How? எப்படி? देखो, शरीर माइंड को शरीर राज्य करता है. மனதை சரீரம் ஆளுகை செய்கிறது. इसीलिए हम बोलते हैं शारीरिक सोच. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் சிந்தை. மாம்சத்தின் சிந்தை. So body rules your mind. இந்த சரீரம் மனதை ஆளுகை செய்கிறது. So through your body, சரீரத்தின் மூலமாக your mind is getting informations. மனது அதுல சரீரத்தின் மூலமாக தான் தகவல்களை கொடுக்குது. தகவல்களை பெறுது. Mind gets all the information through the body. மனம் சரீரத்தின் மூலமாக தான் எல்லா தகவல்கள், எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது பெற்றுக்கொள்ளுது. Same way, அதே போல जैसे इस दुनिया में आपको एक बॉडी है, இந்த பூமியில எப்படி வாழ்வதற்கு சரீரம் இருக்கிறதோ, सेम वे, அதே போல जब आप दोबारा जन्म लेते हैं, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, जब आप दोबारा जन्म लेते हैं, நீங்கள் மறுபிறப்பு அடையும் பொழுது, you are getting a spiritual body. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். Through your spirit body, நீங்க ஆவியின் மூலமாக, ஆவியின் சரீரத்தின் மூலமாக, through your spirit body, நீங்க ஆவியின் சரீரத்தின் மூலமாக, you will get thoughts in your mind through your spirit. உங்களுடைய ஆவியின் சரீரம், நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்கன்னா, ஒரு இடத்துல பிறக்கணும்னா அங்க ஒரு சரீரம் இருந்தாதான் பிறக்க முடியும். சரீரமே இல்லைன்னு வைங்களேன், பிறக்கவே முடியாது. ஒரு ஆளு ஒரு இடத்துல பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அங்க ஒரு பாடி கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். இந்த பூமியில பிறந்தீங்க, எப்படி பிறந்தீங்க? என்னைக்கு உங்களுக்கு ஒரு உடம்புன்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டுச்சோ, எப்ப உங்களுக்கு ஒரு சரீரத்தை நீங்கள் அடைந்தீர்களோ, அப்ப இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா ஒரு சரீரம் தேவை. அதே போல ஆவியில ஒருத்தன் பிறக்கணும்னா அப்ப அவனுக்கு ஆவிக்குரிய பாடி, அவனுடைய ஸ்பிரிட் பாடியை அவன் என்ன செய்யறான்னா பெற்றுக்கொள்ளுகிறான், ஆக்டிவேட் ஆகிறான். அவனுடைய ஸ்பிரிட் பாடின்னு ஒண்ணு அவனுக்கு உருவாகுது. இல்லைன்னா நீங்க ஆவியிலேயே பிறந்ததே உங்களுக்கு அப்புறமா பிறந்தேங்கிறது வேஸ்ட். பிறந்தா ஒரு சரீரம் கொடுக்கப்படாது. कितने लोगों को बातें समझ आ रहा है? You born in this earth, இந்த பூமியிலே நீங்கள் பிறப்பீர்கள் என்றால், பிறந்தீர்களானால் இந்த अगर आप इस पृथ्वी में पैदा हुआ तो आपको एक शरीर दिया गया. இந்த பூமியில பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. बॉडी में है, इसी तभी जिस दिन बॉडी इस दुनिया में आया उसी दिन तो हम जन्म हुए. என்னைக்கு இந்த உடம்பை எடுத்து இந்த உலகத்துல பிறந்தீங்களோ அன்னைக்கு தானங்க நீங்க இந்த உலகத்துல பிறந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. உடம்பே வரலன்னா, உடம்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா இந்த உலகத்துக்குள்ள வரணும்னாலே அப்ப உடம்பு தானே கேட்டு, உடம்பு தானே வாசல். அப்ப ஆவியில் ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் ஆவிக்குரிய சரீரத்தை பெறுகிறான். மனம், நல்லா இப்ப சொல்ற மேட்டரை நல்லா புரியணும் பாருங்க. மனம் என்பது நடுவுல நிக்குது. மனதை ஒரு விஷயம் ஆளுகை செய்யணும்னா அதுக்கு சரீரம் தேவை. சரீரம் மனதை ஆளுகை செய்ய முடியுது. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா சரீர சிந்தை, மாமிச சிந்தைன்னு சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம்.
அப்ப ஆவியின் சிந்தை அப்படின்னும் போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியில இருந்து வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸால உங்க மைண்ட் ஆக்டிவேட் ஆகும்போது உங்க மனம் முழுவதும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவிக்கு உரியவர்களாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். இதை நீங்க புரியணும்னா உங்களுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 38 இருந்தே உங்களுக்கு தெரியணும். इसको अगर आप समझना है, जो कुछ भी बातें मैं आपको सिखा रहा हूं, ये अगर आपको समझ में आना है, आपको 1 कोरिन्थियोस अध्याय 15 का वचन 35 से अगर आप पढ़ के देखेंगे तब आपको पता चलेगा। वहां पे बॉडीज के बारे में पौलुस बात कर रहा है. நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க பவுல் சரீரங்களை குறித்து பேசுகிறார். பாடிஸ பத்தி பேசுவார். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டுன்னு பேசுவார். புரியுதுங்களா? நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மகிமை வித்தியாசப்படும். அதுபோல படிங்க, படை वचन को पढ़े अभी. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 39 இருந்து. இது எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மற்றங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு. இதுதான் மேட்டர். வானத்துக்குரிய மேனிகள், மேனி, celestial bodies, celestial bodies இருக்கு. हिंदी में भी पढ़ लें ये वचन को. 1 कोरिन्थियोस अध्याय 15 का वचन 40 पढ़े. 40 कौन है हिंदी में? जल्दी पढ़ लें. पढ़े. स्वर्गीय देह है और पार्थिव देह भी है, परंतु स्वर्गीय देहों का तेज और है और पार्थिव का और. बस स्वर्गीय देह भी है. So when you are activating your spiritual body, that day Bible says you are born again. जिस दिन आप आपके स्वर्गीय देह को आप प्राप्त कर लिया, आप उस बॉडी के अंदर आप प्रवेश कर लिया, आप वहां पे उस बॉडी को आपने, है ना, अटेन कर लिया, उस दिन बाइबल कहता है आपका जन्म हो गया. எந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஆவிக்கு உரிய சரீரம் என்ற ஒன்று இருக்கு பாருங்களேன். இந்த உடம்புல இங்க இருக்கிறதுக்கு ஒரு சரீரம் இருக்கு. அதே போல உங்கள் மனம் இன்னொரு சரீரத்திலும் பிறக்கிறது. 2 சரீரத்துல பிறக்குது. ஒண்ணு இந்த சரீரத்துல பிறகு, இன்னொன்னு அந்த சரீரத்துல பிறக்கு. அந்த சரீரத்துல என்னைக்கு நீங்க அங்க பிறக்கிறீங்களோ அன்னைக்கு அன்னைக்குதான் உங்களை மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னு சொல்றோம். மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப அங்க உங்களுக்கு ஒரு மேனி கொடுக்கப்படுகிறது. தட் இஸ் கால்ட் a spiritual body. அந்த பாடியோடைய தேஜ், மகிமையே வேற, அந்த பாடிக்கான glory வேற. So we have two bodies. One is my spirit body, another one is my earthly body. I am living in 2 dimensions. நம்ம 2 மண்டலத்துல வாழ்றோம். நமக்கு 2 சரீரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த மாம்சத்தில், இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம். நாம் ஆவியின் சிந்தையை அடையும் பொழுது நாம் பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய சரீரம் நமக்கு அளிக்கப்படுகிறது. कितने लोगों को बातें समझ पा रहे हैं? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகிறது, புரிகிறது? स्पिरिचुअल बॉडी की अवेकनिंग जिनके अंदर होता है ना, वही है स्पिरिचुअल्स. अदरवाइज we are not spirituals, we are religious people. என்னைக்கு ஒரு மனிதனுடைய
ஆவி சரீரம் விழிப்புணர்வு அடைகிறதோ அன்றைக்குதான் அவன் ஆவிக்குரியவனாக மாறுகிறான். இல்லனா மதத்தை சார்ந்தவனாக மதத்திலே வாழுகிறவனாகத்தான் இருப்பான். கண்டி பஜாக்கே மர்ஜாவோ, சும்மா மணி அடிச்சுட்டு செத்து போக வேண்டியதான். இந்த பூமியில கோயில் கோயிலா சுத்திட்டு பாஸ்டரா சுத்திட்டு இப்படியே இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அங்க இருந்து அங்கன்னு போயிட்டு அப்படியே மணி அடிச்சுட்டு செத்து போ. ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். வேதம் எதை நோக்கி கொண்டு போகிறது, எந்த டைரக்ஷன்ல பைபிள் போகுது, பைபிள் என்ன பேசுது, ஆக்சுவலா என்ன இது, எந்த ரிலம பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, அது நம்மளை யாரா மாத்தி இருக்கு, புதிய ஏற்பாடுங்கிறது என்னது, நம்ம கையில இருக்கிற பைபிள் என்ன பேசுதுங்கிறதே இன்னமும் 2000 வருஷம் ஆகி போயும் அதை புரிய வைக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிளஷ்ல மைண்டு आलगई செய்யப்பட்டு போயிருக்கு. 2000 साल हो गया मसीह आकर, आज भी हमारे हाथ के अंदर हाथ में जो बाइबल है उसको समझ नहीं पा रहे. क्यों? फ्लश इतना ज्यादा राज्य कर रहा है हमारे माइंड्स को. That's why we cannot understand what the Bible is exactly speaking. पवित्र शास्त्र असली में क्या बात कर रहा है लोगों को समझ नहीं पा रहे. அதனால்தான் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. शारीरिक सोच मृत्यु है, आत्मिक सोच spiritual mind, your spirit body's activation takes you into the spiritual realms and it will make you gods. அங்கதான் அந்த ராஜ்யத்தை அப்பதான் பார்க்க முடியுது. அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்கள் ஆக்டிவேஷன் ஆகுது. அதனுடைய realmsோட ஆக்ஷன்ஸே வேற மாதிரி இருக்குது. சோ புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக மாறுங்க. समझ लो बाइबल क्या बात कर रहा है. आत्मिक सोच के अंदर जीना सीखो. आत्मिक सोच क्या होता है समझ लो. God bless you. Have a nice day.